ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்கு மகிமை, உமக்கு மகிமை, உமக்கு மகிமை கர்த்தாவே, உமக்கு மகிமை. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை எல்லாம் மகிமைப்படுத்துங்க. ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya. உம்மை நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உங்கள் நாமத்தை நாங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் நல்லவர் ஆண்டவரே, நீ மாறாதவர் ஆண்டவரே, நீர் அற்புதமானவர் ஆண்டவரே, நீ ஜீவனுள்ளவர் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி நிறைந்த இருதயத்தோடு உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவர், நீர் நல்லவர், நீ மாறாதவர், நீர் அற்புதமானவர், நீர் ஆச்சரியமானவர், நீ கிருபை நிறைந்தவர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாமத்தை உயர்த்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய குமாரன் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தில் உங்கள் சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, காலை முதல் ஆராதனை ஆசீர்வதித்தவர் இந்த இரண்டாவது ஆராதனைகளுக்கு ஆசீர்வதித்து தாரும். உங்கள் பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்க ஒன்று சேர்ந்து ஒருமனப்பட்டவர்களாய் உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்த கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையுள்ள கரம் எங்கள் ஒவ்வொருடைய சிந்தைகளையும் ஆளுகை செய்வதாக. ஆராதனை நடத்துகிற பிள்ளைகள், ஆண்டவர் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிற பிள்ளைகள், இசை வாசிக்கிற பிள்ளைகள், ஆண்டவர் மீடியா கவனிக்கிற பிள்ளைகள் எல்லாருமே உம்முடைய ஆளுகை நிறைவாக இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவர் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோப்பா. பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தை நாங்கள் எல்லாரும் அனுபவிக்க ஒன்று சேர்ந்து உம் நாமத்தை நாங்கள் உயர்த்த கர்த்தர் எங்களுக்கு கிருபையை தாரும், கிருபையை தாரும் ஆண்டவரே. உங்கள் பலத்திற்குள்ளாக ஆவியோடு உண்மையோடு நாங்கள் உம்மை களி கூறுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் இரக்கம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. நல்ல சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல சத்தம் அல்லேலூயா. ஆமென். தோத்திரம் கர்த்தருக்கு. நீங்க தள்ளி வா, நீ அங்கே ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் சேர்ந்து நல்லா பாடணும். நம்ம ஸ்தோத்திரம். எதை பாடுத பார்க்கறதுக்கு வரல, நம்ம பாட வந்திருக்கிறோம். ஆமென். பாட வந்திருக்கிறோன்னா ஆண்டரை பாட வந்திருக்கிறோன்னு ஒரு அலையில் சொல்லுங்க. தோத்துறோம். அதனால யாருக்கு மார்க் போடணும் அப்படிங்கிறதுக்கு இல்லை. நீங்கள் உங்கள் வாய்ஸ் எப்படி இருந்தாலும் கர்த்தரை பாடுங்க. ஆமென். தேவனை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லாம் தெரிந்த பாடல் என் இயேசு ராஜாவுக்கு என்னாலும் ஸ்தோத்திரம் என்கிற பாடலை நம்ம எல்லாரும் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். என்னோடு வாழ்பவருக்கு என்னாலும் ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தாவே, நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். முழு உள்ளத்தோடு உன் நாமம் பாடி நான் புகழ்வேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. கர்த்தர் செய்த உபகாரங்களுக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி அவரை தொழுது கொள்ளுவேன். ஆமென். ஸ்தோத்திரம். பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம்.
இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசநீர் அணைத்தீரே. கைவிடப்பட்டு கதறினேன், கர்த்தர் தேற்றினீரே. நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசனி அணைத்தீரே. நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசனி அணைத்தீரே. கைவிடப்பட்டு கதறினே, கைவிடப்பட்டு கதறினே. கர்த்தனே தேற்றினீர், கர்த்தனே தேற்றினீர். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. உம் அன்பை எடுத்து சொல்லுவேன், ஓயாமல் பாடுவேன். உமது மகிமைக்காக இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. உம் அன்பை எடுத்து சொல்லுவே, உம் அன்பை எடுத்து சொல்லுவே. ஓயாமல் பாடுவே, ஓயாமல் பாடுவே. என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே, நோய்களை சுகமாக்கினீர். பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே, நோய்களை சுகமாக்கினீர். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வா, என்னாலும் ஸ்தோத்திரம். இயேசு ராஜாவுக்கே
நல்ல சத்தம் அல்லேலூயா. இனி உற்சாகம் அல்லேலூயா. கைவிடப்பட்டு கதறினேன், கர்த்தர் நீர் தேற்றினீர். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையும் நம்ம கூட இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். சிலுவையின் நிலையில் அனுதினம் அடியான் சாய்ந்தரை பாடிடுவேன் என்கிற பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தருக்கு மகிமை செலுத்த போகிறோம். ஆண்டவருக்கு உணர்ந்து பாடுவோம், உண்மையாய் பாடுவோம். கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்து இளைப்பாய். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்து இளைப்பாறிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்து இளைப்பாறிடுவேன். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில் ஆத்துமனேசரின் அருகில், ஆத்துமனேசரின் அருகில் ஆறுதல் அடைகிறேன் மனதில். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்து இளைப்பாறிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்து இளைப்பாறிடுவேன். சுமையதல் சோர்ந்த தாளந்த என் ஜீவியமே, பாவ பார சுமையதல் சோர்ந்த தாளந்த என் ஜீவியமே. சிலுவை அண்டை வந்ததினா சிறந்த சந்தோஷம் கண்டதினா, சிலுவை அண்டை வந்ததினா சிறந்த சந்தோஷம் கண்டதினா. இளைப்படையாது மேலோகம், இளைப்படையாது மேலோகம், வேகவன் பறந்தே வேகம். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்து இளைப்பாறிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்து இளைப்பாறிடுவேன். எவ்வித கொடிய இடருக்கும் அன்று இயேசுவை சார்ந்து நிற்பேன். எவ்வித கொடிய இடருக்கும் அன்று இயேசுவை சார்ந்து நிற்பேன். அவனியில் வியாகுல வந்தார், அவரையே நான் அண்டிக் கொண்டார். அவனியில் வியாகுல வந்தார், அவரையே நான் அண்டிக் கொண்டார். அலைமிகு மோதிடும் அண்ணா, அலைமிகு மோதிடும் அண்ணா, ஆறுதல் அளிப்பத சொன்னா. சிலுவையின் நிழலில் நல்ல கைதட்டு சாய்ந்து இளைப்பாறிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்து இளைப்பாறிடுவேன். இன்பம் சிறந்திட திருமொழி கேட்டு இன்ப
சுரந்திடும் திருமொழி கேட்டு இன்னல்கள் மறந்திடுவே. இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டு இன்னல்கள் மறந்திடுவே. திருமறையின் இசை நாதம் தேனிலும் இனிய வேதம். திருமறையின் இசை நாதம் தேனிலும் இனிய வேதம். தருமனக்கானந்த சந்தோஷம், தருமனக்கானந்த சந்தோஷம். இக்குவன் இதயத்தின் தோஷம். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடிய சாய்நிலை பாரிடுவே. சிலுவையின் நிழலில் சந்தோஷம் அடிய சாய்நிலை பாரிடுவே. நிழலில் அனுதினம் அடிய சாய்நிலை பாரிடுவே. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடிய சாய்நிலை பாரிடுவே. சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில். சிலுவையின் அன்பில் மறைவில் கிருபையின் இனிய நிழலில். ஆத்துமனேசரின் அருகில், ஆத்துமனேசரின் அருகில் ஆறுதல் அடி மனதில். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்நிலை பாரிடுவே. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்நிலை பாரிடுவே. அல்லேலூயா. இந்த பாட்டு எத்தனை பேருக்கு தெரியும்? தெரிஞ்சவங்களாம் கை வைத்து ஒரு அலையில சொல்லுங்க. அப்ப ஏன் பாடாம இருக்கிறீங்க? நல்ல சத்தமா பாடுங்களேன். நீங்களே பாடுங்க பார்க்கலாம். எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்ச இயேசுவை சார்ந்து நிற்பேன். எவ்வித கொடி வந்தாலும் நினைச்ச மாட்டேன். கொடிய இது வந்தாலும் நான் அஞ்ச மாட்டேன், பயப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன். யாரை சார்ந்து நிற்பேன்? யாரை சார்ந்து நிற்பேன்? இயேசுவை சார்ந்து நிற்பேன். அல்லேலூயா. அவனிகள் வியாகுலம் வந்தால் அவரையே நான் என்ன செய்வேன்? அண்டிக் கொள்வேன். வேற எங்கேயோ போய் என்னச்சுன்னா ஒரு சந்தர்ப்பம் வந்து நம்ம போய் பார்த்து என்னச்சுன்னு இருக்க மாட்டோம். அவரையே நான் அண்டிக் கொள்வேன். அலைமிகும் மோதிடும் அண்ணால் ஆறுதல் அழைப்பதா என்னதுன்னா அவர் சொல்லியிருக்கிறார். எனக்கு துக்கம் இல்லை, என் வேதனை மாறும், என் கலக்கம் மாறும். எத்தனை ஆமதிக்கிறீங்க? எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. எல்லாம் பாடு. எவ்வித கொடிய இடருக்கும் அன்பு இயேசுவை சார்ந்து நிற்பேன். அதை கைதட்டு. எவ்வித கொடிய வியாகுல வந்தா அவரையே நான் அலைமிகு மோதிடம். சத்தமா அலைமிகு மோதிடம். ஆறுதல் அளிப்பதாய் சொன்னார். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடி சாய்நிலை பாடிடுவே. நல்ல சத்தமடை ஆண்கள் சேர்ந்து சாய்நிலை பாடிடுவே. இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டு இன்னல்கள் சொல்லுங்க. இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டு இன்னல்கள் மறந்திடுவே. திருமறையின் இசை நாதம் தேனிலும் இனிய வேதம். திருமறை இசை நாதம் ஆமே தேனிலும் இனிய வேதம். தரும் எனக்கானந்த சந்தோஷம், தரும் எனக்கானந்த சந்தோஷம். தீர்க்கும் என் இதயத்தின் தோஷம். நிழலில் அனுதினம் அடி. உங்க சத்தனி வரட்டும். அனுதினம் அடிய சாய்நிலை பாரிடுவே. சிலுவையின் அன்பில் மறைவில் கிருபையின் இனிய நிழலில். சிலுவையின் அன்பில் மறைவில் ஆமே கிருபையின் இனிய
நிழலில் ஆத்துமனேஸ்வரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில் சிலுவையின் நிழலில் பல சந்தோஷமா சிலுவையின் நிழலில் அனுதினமடியா சாய்ந்திரை பாடிடுவே சிலுவையின் நிழலில் அனுதினமடியா சாய்ந்திரை பாடிடுவே. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு எல்லாரும் மகிமை செலுத்து. நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நாங்க மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு மகிமை. எஃப் மைனர். ஆமென். ஸ்தோத்திரம். இன்னொரு பாடலை பாடு. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கல்வாரி குற்றம் நீங்க. சேர்ந்து கை தட்டி ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. பிதாவான என் தேவனே, தகப்பனே, என் தந்தையே, எல்லா மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குதான் ஆண்டவரே. என்றென்றைக்கும் எல்லா கணத்திற்கும் மகிமைக்குரியவரின் ஒருவர்தான் ஆண்டவரே. பிதாவான என் தேவனே, தகப்பனே, என் தந்தையே, பிதாவான என் தேவனே, தகப்பனே, என் தந்தையே, மாட்சிமையோ மகத்துவமோ உமக்குத்தானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமோ உமக்குத்தானே என்றென்றைக்கும். வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையோ மகிமையோ தகப்பனே
உமக்குத்தானே என் மீது அன்பு கூர்ந்து நம்ம நேசிக்கிற ஒரு ஆண்டவர் நமக்காக வழி செலுத்த எனக்காய் ரத்தம் சிந்தி நம்முடைய அக்கிரமத்தை பாவத்துக்காக நம்மை கழுவி சுத்தமாக்கி பரிசுத்தப்படுத்துகிறவர் என் மீது அன்பு கூர்ந்து உணர்ந்து எல்லாரும் சத்தமா வாயை திறந்து பாடி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க உங்க ரத்தத்தால பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ்ந்தீர் ஆண்டவரே. கரைபடாத ஒரு மகனாக எங்களை உமக்கு முன்பாக நிறுத்தினீர் ஆண்டவரே. எவ்வளவு ஒரு பாக்கியம் அது. ரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தி ரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தி கரைபடாத மகனாக திருத்திடினோம் பார்க்கின்றீர் கரைபடாத மகனாக நிறுத்தினோம் பார்க்கின்றீர் வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே மறுபடி எல்லாரும் வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே சொல்லுங்க எல்லாரும் எனக்காய் ரத்தம் சிந்தி ஆமப்பா கழுவி குற்றம் நீங்க மாமிசமான திரையான்று கிழித்து வழி திறந்தார் மகாமக பரிசுத்தத்துக்குள்ள நாம் பிரவேசிக்க அந்த கிருபையை கர்த்தர் கொடுத்தார். மாமிசமான திரையை என்று கிழித்து போது வழி திறந்தீ மாமிசமான திரையை என்று கிழித்து போது வழி திறந்தீ மகா பரிசுத்தமும் திருச்சமூகம் நுழைய செய்தி மகா பரிசுத்தமோ திருச்சமூகம் நுழைய செய்தி வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே நீ சத்தமா வல்லமையோ மகிமையோ ராஜா தகப்பனே உமக்குத்தானே இயேசுவே வல்லமையோ
ரத்தம் சிந்தி கழுவினி கொஞ்சம் நீங்க சமூகம் நிறுத்தி நீரே உமது சித்தம் நான் செய்திட சமூகம் நிறுத்தி நீரே உமது சித்தம் நான் செய்திட அரசராக குருவாக ஏற்படுத்தி நீ ஊழியம் செய்ய அரசராக குருவாக ஏற்படுத்தி நீ உங்க ஊழியம் செய்ய வல்லமையோ எவ்வளவு பலம் இருக்கும் மகிமையோ தகப்பனே உமக்கு தானே சத்தமா வல்லமையோ மகிமையோ பாபா தகப்பனே உமக்கு தானே மறுபடியும் வல்லமையோ மகிமையோ தகப்பனே வார்த்தையை சொல்லும் பொழுது தேவ வல்லமை வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்கு தானே மறுபடியோ வல்லமை அப்படி வல்லமை உயர்த்தெழுந்த வல்லமை வஸ்திரத்தின் தொங்கல் வெளிப்பட்ட வல்லமை விரலின் நுனியில் வெளிப்பட்ட வல்லமை எலும்புகளுக்குள்ளாய் வெளிப்பட்ட வல்லமை அமை கச்சைகளுக்குள்ளாய்ந்து வெளிப்பட்ட வல்லமை அந்த இயேசுவின் அற்புதத்தின் வல்லமை சுகமாக்குற வல்லமை விடுவிக்கிற வல்லமை அந்த வல்லமை இயேசுவின் வல்லமை சாத்தானை நடுங்க பண்ணுகிற வல்லமை சத்துருவை விழ பண்ணுகிற வல்லமை அமை பலவீனமானவனை பலப்படுத்துகிற வல்லமை ஒன்றுக்கும் இல்லாதவனை உயர்த்துகிற தேவ வல்லமை அமை ஸ்தோத்திரம் ஆமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன இயேசுவின் வல்லமை இந்த காலை நேரத்தில் அமை சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கிற இயேசுவின் வல்லமை சிந்தைகளை மேற்கொள்ளுகிற மனதை மேற்கொள்ளுகிற நினைவுகளை மேற்கொள்ளுகிற எண்ணங்களை மேற்கொள்ளுகிற இயேசுவின் வல்லமை அந்த வல்லமைக்காக வல்லமை வல்லமை மகிமை தகப்பனே உமக்குத்தான் ஆண்டவரே உமக்குத்தான் ஆண்டவரே உமக்குத்தான் ஆண்டவரே நல்ல கைகளை தட்டி வாய திறந்து அபிஷேகம் பெற்ற எல்லா தேவ பிள்ளைகளும் அமை நீங்கள் ஆராதிக்கும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் வெளிப்படும் அமை ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்கள் ஆவியிலே ஆத்துமா சரீரத்தில் விடுவிக்கப்படும் உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிற தேவ வல்லமை அமை ஸ்தோத்திர செத்து போன சரீரத்தை உயிர்ப்பிக்கிற தேவ வல்லமை ஆமை பலவீனமானவனை பலப்படுத்துகிற தேவ வல்லமை வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அடைத்து இயேசுவின் வல்லமை இந்த காலை நேரத்தில் தேவ சபையை உயிர்ப்பிப்பதாக தேவ மக்களை உயிர்ப்பிப்பதாக சோர்வுகள் மாறுவதாக பலவீனங்கள் மாறுவதாக போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக அந்தகாரத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழிவதாக கர்த்தருடைய மகிமையில் பிரசன்னம் வெளிப்படுவதாக நல்ல கைகளை தட்டி வல்லமை மகிமை இயேசுவே உமக்குத்தான் ஆண்டவரே நல்ல கைகளை தட்டி அமை ஸ்தோத்திரம் 30 செகண்ட் நல்ல ஆவியில் நிறைஞ்சு நல்ல எல்லாரும் ஏகோபித்து கரங்களை தட்டி நம்மையே மறந்து கர்த்தருக்கு மகிமை நல்ல அந்நிய பாஷைகளை ஆமென் ஹalleluya நிகதா கரமன ரதனரா உரியந்தனரா பாபாலரா சகதனரா உரியந்தனரா பாபாலரா தியந்தலரா பாபா உமக்கு மகிமை ஆண்டவரே அப்படி எழும்பி நின்று கர்த்தருக்கு மகிமை செலுத்தி
வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. நல்ல கைகளை உயர்த்தி வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. என் அருகிலேறும் என் இயேசுவே, நீரில்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீரில்லாமல் நான் வாழ முடியாது. சொல்லுங்க. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நீரில்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான உயிரற்ற வாழ்க்கையில் ஜீவனானிரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே. எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே. எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீரில்லாமல் நான் என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீரில்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தின் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் தகப்பனானிரே. சொல்லுங்கப்பா. நீரே காயப்பட்ட நேரத்தில் தகப்பனானிரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே. எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே. எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீரில்லாமல் நான் யாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீரில்லாமல் நான் யாது. வியாதியின் நேரத்தில் வைத்தியானிரே, சோதனை நேரத்தில் நண்பரானிரே. வியாதியின் நேரத்தில் சோதனை நேரத்தில் நண்பரானிரே. என் வைத்திய நீரே, என் நண்பரும் நீரே. எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வைத்திய நீரே, என் நண்பனும் நீரே. எனக்கெல்லாமே
தானப்பா. அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. உம்மை நான் மாறவே உமக்காய் வாழ்வேன். சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து அர்ப்பணிப்போடு. ஓ ஏசையா காய் வாழ்வேன். அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. தாயை போ தேற்றே நீ தந்தை போ அனைத்தே. சொல்லுங்கப்பா, தாயை போ தேற்றே நீ தந்தை போ அனைத்தே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. உம் சித்தம் உம் சித்தம் நான் செய்வேன், அதுதான் என் உணவு. என் விருப்பம் அல்லப்பா, உம் சித்தம் நான் செய்வேன், அதுதான் என் உணவு. அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆட்கொண்ட என் தெய்வமே. வந்தருளும் தூய ஆவியே தந்தருளும் தேவ மகிமையே. வந்தருளும் தூய எல்லாம் சேர்ந்து தருளும் தேவ மகிமை. கை உயர்த்து. ஆவியே தூய ஆவியே ஆவியே தூய ஆவியே. அல்லேலூயா. ஆவியே தூய ஆவியே ரக்கத்தரரா நீயே தூய ஆவியே. அபிஷேகம் ஆண்டவரே அபிஷேகம் தூய ஆவியே. அனல் மூட்டும் தூய ஆவியே. அபிஷேகம் தூய ஆவியே. அனல் மூட்டும் தூய ஆவியே. ஆவியே தூய ஆவியே ஆவியே தூய ஆவியே. சொல்லுங்க எல்லாரும், இயேசுவே ஆவியே தூய ஆவியே ஆவியே தூய. இன்னும் ஒரு விசை கூட எல்லாரும். ஆவியே
கைகள் தட்டி தேவனுக்கு மகிமை, ராஜாதி ராஜாவுக்கு மகிமை, கர்த்தாதி கர்த்தருக்கு மகிமை, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவனுக்கு மகிமை, வானத்தில் பூமியில் அதிகாரம் படைத்த தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு மகிமை, மகிமை ஆண்டவரே. அப்படியே கைகளை கூப்பி ஆண்டவரை பார்த்து, நீங்க என்ன தேவையோடு இந்த இடத்துல வந்தீங்களோ, இந்த ஆராத நேரத்தில் அவருடைய பிரசன்னமா இருக்கிற இடத்துல நீங்க கேளுங்க. உங்க மன விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவா, உங்க மன விருப்பத்தை நிறைவேற்றுவா. கேளுங்க, நீங்க கேளுங்கப்பா. நான் மனுஷனை பார்க்க வரலப்பா, உம்மை பார்க்க வந்திருக்கிறப்பா. நீங்க இந்த இடத்துல இருக்கிறீங்கப்பா. நாங்க கூடி வரும் பொழுதுலாம் நீங்க எங்க மத்தியில பிரசன்னமாகுதீங்கப்பா. என்னை ஆசீர்வதிக்க உம்மால முடியும்ப்பா. நீங்க சொன்னீங்களே, ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால நான் உன்னை திருப்தியாக்குவேன்னு சொன்னீங்களப்பா. என்னென்ன வேதனையோடு வந்தீங்களோ, ஒரு சொன்னார்ல, வருத்தப்பட்ட பார சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என் அண்டைக்கு வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னாரே. என்னிடத்தில் வந்த ஒருவனையும் புறம்பே தள்ள மாட்டேன்னு சொன்னாரே. இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் நடுவே இருக்கிறார், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று சொன்னாரே. உன் துக்க நாட்கள் முடிந்தது, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பாய் என்று சொன்னாரே. ஆண்டவரே, உம்முடைய மகிமையை விளங்க பண்ணுங்க. உங்க ஜனத்தை நீங்க ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. அப்படி கைகளை உயர்த்தி, ரட்சிக்கப்படாத நம்முடைய ஜனங்க ரட்சிக்கப்பட ஆண்டவர் நோக்கி பாருங்க. என் குடும்பத்தில் யாரெல்லாம் ரட்சிக்கப்படல அதெல்லாம் சொல்லுங்கப்பா. என்னுடைய கணவன் ரட்சித்து கொண்டு வாங்க, என் மனைவி ரட்சித்து கொண்டு வாங்க, என் பிள்ளைகளை ரட்சித்து கொண்டு வாங்க, என் பெற்றோரை ரட்சித்து கொண்டு வாங்க. நாங்க குடும்பமா ஆராதிக்கணும், குடும்பமா ஆராதிக்கணும். கர்த்தாவே, என் தேசம் ரட்சிக்கப்படட்டும். நாங்க அதை பார்க்கிறப்பா, ஜனங்க எவ்வளவோ பாதிக்கப்படுகிறாங்கப்பா. நீர் மனதிறங்குவீராக, இறங்குவீராக. இதனால் எவ்வளவு பாதிப்பு ஆண்டவரே, வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படுகிறது அப்பா. ஆண்டவரே, நீர் இறங்கி ஆண்டவரே இந்த யுத்தத்திற்கு ஒரு முடிவு உண்டாக்குவீராக. இந்த ஜப நேரத்தை எங்க ஜபத்தை கேட்டு பதில் செய்வீராக, பதில் செய்வீராகப்பா. உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக, உங்க மகிமை வெளிப்படுவதாக, உங்க அற்புதம் வெளிப்படுவதாகப்பா. நார்த் இந்தியாவில் நடக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நடக்கிற போராட்டங்கள், சபைகள் அடைக்கப்படுகிறது, சுவிசேஷம் அறிவிக்கப்பட முடியவில்லை, சபைகள் நடத்தப்படவில்லை, எல்லாம் மூடப்பட்ட நிலைமைக்கு காணப்படுகிறது. கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியா இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு நெருக்கப்பட்டார், அவர்கள் ஆண்டவர் அவளை பெருக பண்ணின தேவ. இந்த காலை நேரத்தில் தேவ கரம் நார்த் இந்தியா பகுதியில் நீட்டப்படும்படியா எல்லா கரங்களை உயர்த்தி ஜோமனுங்க. ஆண்டவரே, உங்க கரம் நீட்டப்படட்டும், எங்கள் மிஷனரிகள் பாதுகாக்கப்படட்டும், ஆண்டவர் குடும்பங்கள் பாதுகாக்கப்படட்டும், சபை மக்கள் பாதுகாக்கப்படட்டும், ஊழியங்கள் பாதுகாக்கப்படட்டும், ஆண்டவரே சபைகள் பாதுகாக்கப்படட்டும். ஆண்டவரே, எல்லா போராட்டங்கள் மாறட்டும். ஆண்டவரே, உங்க மகிமை வெளிப்படுவதாக, உங்க மகிமை வெளிப்படுவதாக. உங்க பக்கத்தில் இருக்கிற ஆட்கள் கையை பிடிச்சு அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த சகோதரனை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லுங்க. இந்த சகோதரனை ஆசீர்வதிக்கிறப்பா, இவங்க தேவை சந்திக்கப்படட்டுன்னு சொல்லுங்க. இவங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லுங்க. இவங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. இந்த ஆலயத்துக்கு வந்து அவங்க வெறுமையாய் போகக்கூடாது. இந்த 3வது மாதத்தின் முதல் தேதியில வந்திருக்கிறாங்க. நீங்க உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. அவங்க துக்கம் மாறட்டும், கண்ணீர் மாறட்டும், புலம்பல் மாறட்டும், வேதனை மாறட்டும், நிந்த மாறட்டும். அவங்க தேவை எதுவா இருந்தாலும் அது சந்திக்கப்படட்டும். ஏதோ ஆண்டவர் என் வாழ்க்கையில செய்யணும் வந்திருக்காங்க, அதெல்லாம் செய்யட்டும். ஆண்டவரே, செய்ய வல்லமையுள்ள தெய்வம், அற்புதம் செய்வீராக. அவங்க வாழ்க்கை ஒரு மாற்றம் உண்டாகட்டும்ப்பா. இன்றைக்கு ஒரு விடுதலை அப்பா, இன்றைக்கு ஒரு அற்புதம் ஆண்டவரே. இன்றைக்கு அவர்கள் வந்த வண்ணமாய் போகக்கூடாது, ஒரு மாற்றத்தை காணட்டும் இயேசுவின் நாமத்தில். அப்படி நீ செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக போகலாம். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 290வது பக்கம் இருக்கு, 290வது பக்கம்.
290 தானே? சரி, எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? எல்லாம் சேர்ந்து முதல்ல வாசிக்கலாம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் அப்ப சிந்தை உள்ளவர்களாக இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்து மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வருஷத்தில் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், கர்த்தர் நன்மையானதை தருவார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. 2வது மாதத்தில் ஆண்டவர் யாருக்கு அந்த நன்மையை தருவார்? ஸ்தோத்திரம், அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்ட நன்மையை தருவார். அல்லேலூயா. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் என்ன செய்வார்கள்? திருப்தி அடைவார்கள் என்று என்ன ஆண்டர் நமக்குள்ள என்ன பேசினார். அவருடைய ஜனம் யாரு? மீட்கப்பட்ட கூட்டம் அவருடைய ஜனம், தெரிந்து கொள்ளப்பட்டவங்க அவங்க ஜனம், பிரித்தெடுக்கப்பட்டவங்க அவருடைய ஜனம். அவங்களுக்கு ஆண்டவர் என்ன நன்மையை தருவார் அப்படின்னு சொன்னார். என்ன நன்மை? 7 நன்மையை சொல்லியிருக்கிறோம். முதலாவது நன்மை ஆலயத்தின் நன்மை. 2வது நன்மை, எல்லாம் சத்தமா வாயில் அறிக்கைடுங்க, போன வாரம் சொல்லியிருக்கேன். 2வது தேசத்தின் நன்மை. 3வது நன்மை சியோனின் நன்மை. 4வது நன்மை நிந்தை. நம்ம எத்தனை சிறுமைப்படுத்தப்பட்டோமோ, நிந்திக்கப்பட்டோமோ, நம்ம என்ன ஒடுக்கப்பட்டோமோ அதற்கு ஏற்ற வருஷத்துக்கான நன்மையை கர்த்தர் தருவார். அதுக்கடுத்து ஆவிக்குரிய நன்மை. அடுத்து கர்த்தருடைய கரத்தின் நன்மை, தீமைக்கு பதிலாக நன்மை. உங்களுக்கு வந்த தீமையானதெல்லாம் கர்த்தர் நன்மையாக மாற பண்ணுவார். அல்லேலூயா. இந்த 7 நன்மையை கர்த்தர் நமக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்பட. என் ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால் உன்னை திருப்தி அடைய பண்ணுவேன்னு சொன்னார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேசத்தின் நன்மை, அதை கர்த்தர் நமக்கு தருவேன்னு சொன்னார். 3வது என்ன ஸ்தோத்திரம், சியோனின் நன்மை. சியோன் உடைக்கப்பட்டது, புறக்கணிக்கப்பட்டது, தள்ளப்பட்டது, ஸ்தோத்திரம், அது எல்லாம் என்ன ஸ்தோத்திரம் பாழாக்கப்பட்டது. அது மறுபடியும் எடுத்து கட்டி ஆண்டவருக்கு மகிமை உண்டு, அவர் நாமம் மகிமைக்காக நிலைநிறுத்துகிறது. அதான் சியோனின் நன்மை. எங்கே உடைக்கப்பட்டமோ, எங்கே புறக்கணிக்கப்பட்டமோ, எங்கே பாழாக்கப்பட்டமோ அந்த இடத்துல தேவ நாம மகிமைக்காக கர்த்தர் நம்மை சாட்சியாக நிறுத்துவார். அல்லேலூயா. நிந்தை, ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமுண்டா. எத்தனை சிறுமை வேதனைகள் உபத்திரங்களும் வாழ்க்கையில் வந்தது. அந்த வருஷத்துக்கு ஈடான நன்மையை கர்த்தர் இந்த வருஷத்தில் காண கிருபை தருவார். ஆவிக்குரிய நன்மை, ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆவிக்குரிய வல்லமையினாலும் ஆவிக்குரிய வரங்களினாலும் தேவன் நம்மை அலங்கரித்து அவருடைய நாம மகிமைக்காக நம்மை ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைப்பார். தேவ கரத்தின் நன்மை, அது என்ன? நான் செய்ய முடியாதது, என்னால் எனக்கு நடத்த முடியாத காரியத்தை கர்த்தர் நின்று எனக்கு செய்வார். அல்லேலூயா. அதை செய்வதற்கான வழி திறப்பார். அதை செய்வதற்கு தடையா இருக்க தடைகளை மாற்றுவார். ஆண்டவருக்கு சத்துருக்களை விளக்குவார். எனக்கு அவருடைய கரம் என் மேல் இருக்கும் பொழுது அது நன்மையாகவே முடியும். ஆமென். தீமைக்கு பதிலான நன்மை. நமக்கு விரோதமா என்னென்ன தீமை வந்ததோ, ஏன் ஆண்டவரே இந்த உபத்திரம், ஏன் ஆண்டவரே இந்த பாடு, உங்களுக்கு கண்ணு தெரியலையா, உங்களுக்கு காது கேட்கலையான்னு சொல்லி புலம்பினோம். அந்த தீமையா வந்தது எல்லாத்தையும் கர்த்தர் இந்த மாதத்தில் நன்மையாய் முடிய பண்ணுவார். ஒரு அலையில சொல்லுங்க அல்லேலூயா. எனவே இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன சொன்ன, இந்த 3வது மாதத்தில் நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். ஒரு அலையில சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இந்த மாதத்தில் தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் நமக்கு கொடுக்கிற எந்த தேவனா? செத்து போன தெய்வம் அல்ல, உயிருள்ள தெய்வம். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் நமக்கு சகல விதமான நன்மையும். கர்த்தருக்கு மகிமை. நன்மைன்னு பேர்ல மட்டும் இல்லை, என்ன நன்மைன்னு பார்க்கறது மட்டும் இல்லை, அந்த நன்மையை அனுபவிக்கத்தக்க ஸ்தோத்திரம், சகல நன்மைகளையும் அனுபவிக்கத்தக்க சம்பூர்ணமாய் நமக்கு தருகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு தகப்பனை பாருங்க. ஒரு தகப்பன் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், ஒரு தாயா இருக்கட்டும், அவங்க என்னச்சுன்னா, நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது. நான் என்னச்சுன்னா நெருக்கப்பட்டாலும் பரவாயில்ல, நான் பட்ட நெருக்கத்தையும் நான் பட்ட உபத்திரத்தையும் நான் பட்ட கஷ்டத்தையும் என் பிள்ளைகள் படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் உண்மையான தகப்பன் தாய். ஆமதிக்கிறவங்க. ஆமா, அது எக்கடி கட்டு போகுது பாஸ்டர் அப்படியா சொல்லுவோம். அந்த பிள்ளை என்னதான் சேட்டை பண்ணாலும் சரி, நம்ம மனசு என்ன இருக்கும், அந்த பிள்ளை எவ்வளவு சேட்டை பண்ணட்டும்,
என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பிள்ளை எப்படி இருக்கணும், நல்லா இருக்கணும். அதுக்காக தான் நம்ம என்னச்சுன்னா பிரயாசப்படுதோம். அதுக்காக தான் நம்ம என்னச்சுன்னா அதிகமாக என்னச்சுன்னா அந்த நேரத்தை என்னச்சுன்னா அதுக்காக நம்ம சரீரத்தை ஒடுக்கிறோம், நம்ம நேரத்தை செலவழிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாது. அப்போ ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், மத்தேயு 7:11 சொல்லியிருக்கிறார், பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவாகிய தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. அதனால்தான் என்ன லூக்கா 18 சொல்லும் பொழுது, தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுடைய விஷயத்தில் நீடிய பொறுமையில் வந்து உடனே பதிலளிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நாம் எதையாவது அவருடைய நாமத்தின் நிமித்தம் கேட்டால், அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு கொடுக்கிறார் என்பதே நாம் அவர் மேல் கொண்டிருக்கிற தைரியம் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? நன்மையை தருவது மட்டுமல்ல, நன்மையை அனுபவிக்கிறதுக்கும் பலனை தருகிற தேவன். கைவை தலையில சொல்லுங்க பார்க்கலாம், உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம். சில வசனத்தில் பாருங்களேன். பிரசங்கின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பாருங்க. பிரசங்கி 2:24 எல்லாரும் சேர்ந்த வசனத்தை பாருங்க, வாசிங்க பார்க்கலாம். மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிலும் அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை, இதுவும் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது என்று நான் கண்டேன். அல்லேலூயா. நல்ல சத்தம் அல்லேலூயா. மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிலும் அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை, இதுவும் தேவனுடைய கரத்தில் தான் வருகிறது. அப்ப நீங்க சொல்லலாம், என்ன பாஸ்டர் நாங்க தான் சம்பாதிக்கிறேன்ல அப்படின்னு. எனக்கு சில வருஷங்களுக்கு முன்னால ஒருத்தருடைய செய்தியை நான் கேள்விப்பட்டேன். அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்னச்சுன்னா நல்ல சம்பாத்தியம் பண்ணுதவர், ஒரு நல்ல பெரிய ஆஃபீஸர். அவர் வந்து என்னச்சுன்னா சம்பளத்தை வாங்கிட்டு அந்த ஆஃபீஸை விட்டு, இப்போ தானே சம்பளம்லாம் நமக்கு ஆன்லைனில் என்னச்சுன்னா பேங்க்கு போட்டிருந்தாங்க. அப்போ எல்லாம் என்னச்சுன்னா கையில் தானே கிடைக்கும், கவர் வாங்கிட்டு வருவாங்க. அப்படி கவர் வாங்கிட்டு இருந்தாலும் நமக்கு சந்தோஷம், அப்படி தானே. அப்போ உடனே பார்த்தீங்கன்னா அவர் அந்த சம்பளத்தை வாங்கிட்டு வெளியே வந்தால் அங்கே அவருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்கள் வெளியாக இருப்பாங்க. அவர் அந்த பணத்தை பிடிச்சி என்னச்சுன்னா வாங்கிறான். வீட்டுக்கு போகும்பொழுது துக்கமாக போவான், வேதனையோடு போவா. ஒரு மாதம் சம்பாதிச்சு அந்த ஒரு சம்பாத்தியத்தை கையில் வாங்கிட்டு போக முடியலை. ஒரு 100 ரூபா கூட என்னச்சுன்னா இந்த மனுஷன் ஒவ்வொரு மாதமும் நெருக்கப்பட்டா, வீட்டில் போனால் உபத்திரம், மனைவி என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் ஒரு பக்கம், பிள்ளைகளுடைய தவிப்பு ஒரு பக்கம். இதெல்லாம் பார்த்து எதுக்கு நம்ம என்னச்சுன்னா நம்ம சம்பாரித்து எதுக்கு என்னச்சுன்னா ஒரு யூஸ் இல்லையே, நம்ம செத்து போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் சாகதுக்காக போனார். அப்படி சாக போகும் பொழுது ஒரு மனுஷன் அந்த வெளியே சுவிசேஷம் சொல்லிக்கிட்டு என்னச்சுன்னா ட்ராக்ஸ் கொடுத்துட்டு போனார். இந்த ஆளை பார்த்து என்னச்சுன்னா அவர் சொன்னார், உங்களை பார்த்தா ஏதோ நீங்கள் பிரச்சனையில் இருக்கிற மாதிரி இருக்கு, இந்த இயேசுவை நீங்கள் நம்புங்க, உங்கள் பிரச்சனைலேருந்து இயேசு விடுதலை தருவார். அல்லேலூயா. அவர் சொன்னாரா, அது எப்படியா, எனக்கு வந்து என்னச்சுன்னா எனக்கு தலை மேலே பிரச்சனை, நான் மூழ்கி போயிட்டேன், இந்த கடத்திலிருந்து எப்படி நான் வெளியே வருவேன்னு தெரியல, மாதந்தோறும் ஒரு நாள் கூட ஆப்சண்ட் ஆகாமல் போய் என்னச்சுன்னா ஆஃபீஸ்க்கு போகிறேன், நல்ல சம்பாத்தியம், ஆனால் வெளியே கொண்டு வந்தா என் வீட்டுக்கு போகும் பொழுது கை நிறைய வாங்கின நினச்சின சம்பாத்தியம் வீட்டுக்கு போகும்பொழுது வெறுமையாக போகிறேன், என் வாழ்க்கை கசந்து போச்சு, என் மனைவிக்கு பதில் சொல்லுது எப்படின்னு தெரியல, என் பிள்ளைகளுடைய பரிதவிக்க பார்க்குறேன், ஒரு என்னச்சின குடும்பத்தின் தேவையை சந்திப்பதற்கு முடியாத ஒரு புருஷனா நான் இருப்பதை காட்டிலும், ஒரு தகப்பனா இருக்கிறதை காட்டிலும் நான் செத்து போனா நல்லது நினச்சி தான் நான் சாகதுக்கு போகிறேன்னு சொல்லி அழுதாரா. உடனே இவர் சொன்னாராம், இந்த இயேசுவை நம்பி பாருங்க, அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வா, எங்கள் ஆலயத்துக்கு வாங்கன்னு அழைச்சிட்டு வந்தாராம். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. ஒரே மாசத்துல அவருடைய வாழ்க்கையை தலைகளை கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. முதல்ல இயேசு தருகிற என்னச்சுன்னா சமாதானம். அல்லேலூயா. இயேசு உரிமையா பிடிச்சுக்கிட்டார். அவர் சொன்னாராம், எந்த சூழ்நிலை வந்தாலும் இயேசுவை பிடிச்சுக்கோங்க, ஆண்டவர் விட்டுறாதீங்க அப்படின்னாராம். சரியா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உண்மையா பிடிச்சாராம். நடந்து என்ன தெரியுமா, ஒரு மாதம் ஆயிட்டு அடுத்த மாதம் என்னச்சுன்னா அதே மாதிரி ஆட்கள் வந்து நிற்பாங்கன்னு எதிர்பார்த்தா, ஆனால் ஒருத்தரும் அங்கே காங்கலை. இவருக்கு ஆச்சரியம். ஒவ்வொரு மாதமும் என்னச்சுன்னா ஆஃபீஸுடைய வாசலில் வந்து சம்பளம் போடுறத நாளில் நிற்பாங்க, இன்னைக்கு எங்கே போயிட்டாங்க.
உடனே நினச்சினா அவங்கள பார்க்கறதுக்காக அவங்கள கொண்டு போய் நம்மளே கொடுத்துருவோம் அப்படின்னு நினச்சினா அவங்கள தேடி போனால் அவங்க சொன்னாங்களாம், ஐயா நாங்கள் உங்களை நாங்கள் கணக்கெடுத்து பார்த்தோம், நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கிற பணத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னச்சுன்னா கொடுக்க வேண்டிய நாங்கள் உங்களுக்கு கொடுத்த பணத்தை காட்டிலும் பல மடங்கு எங்களுக்கு வட்டி கொடுத்துட்டீங்க, இனிமேல் எங்களுக்கு என்னச்சுன்னா பணமே தேவையில்லை, நீங்கள் என்னச்சுன்னா வச்சுக்கோங்க, நல்லா இருங்கயான்ட்டாங்களாம். இந்த இயேசு அற்புதம் செய்வார். நீ விசுவாசித்த ஆண்டுடைய மகிமையை காண முடியும். அதனால் கடன் வாங்கிக்கிட்டே இருங்க, அவர் அடைச்சிக்கிட்டே இருப்பார். தொலைச்சி போடுவார். ஆமாம், திமிரு பிடிச்சவங்களுக்கு என்னைக்கு உதவி செய்ய மாட்டார். ஆமாம், நான் இன்னைக்கு கடன் வாங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு உறுதியாக இருங்க. என் முகம் அவரை மட்டும்தான் பார்க்க, வேற யாரையும் பார்க்க மாட்டேன், என் தேவை அவர் சந்திக்க முடியும் நம்பிக்கையோடு இருந்து பாருங்க, அவர் செய்ய முடியும். ஒரு அலையில சொல்லுங்க கர்த்தருக்கு. அவர் சொல்ல, மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிலும் அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை, இதுவும் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது என்று நான் கண்டேன். அந்த 5ஆம் அதிகாரம் பாருங்க, பிரசங்கி 5க்கு வாங்க, 5:18 பாருங்க. 5:18, இதோ உயிரோடு இருக்கும்படி தேவன் அருளி செய்த நாளெல்லாம் மனுஷன் நினைச்சுனா புசித்து குடித்து சூரியனுக்கு கீழே தான் படும் பிரயாசம் அனைத்தின் பலனையும் அனுபவிப்பதே நலமும் உத்தமமான காரியம் என்று நான் நினைச்சேன், கண்டேன், இதுவே அவன் பங்கு. ஒரு அலையில சொல்லுங்க அல்லேலூயா. உங்க கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த ஆசீர்வாதம் கர்த்தர் தருவார். ஆமென். 19ஆம் வசனம் பாருங்க, தேவன் ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாயிருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பதும். ஒரு அல்லேலூயா சொல்லிருங்களே. தோத்திர அல்லேலூயா. ஐயா சம்பாத்தியம் பண்ணுதேன், நான் எனக்கு திறமை இருக்கு, எனக்கு எல்லாம் என்ன ஸ்தோத்திரம் பலன் இருக்குன்னு சம்பாத்தியம் பண்ணா அது அல்ல, அதை அனுபவிக்க பலனை தருகிறவர் என் ஆண்டவர் இயேசு. அல்லேலூயா. ஐஸ்வரியத்தை கொடுக்கிறவர், சம்பத்தை கொடுக்கிறவர் அவர்தான். அதான் வேதம் சொல்லுது, அவன் நீதிமான் சிரசில கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கும், நீதிமான் விரும்புவது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆண்டிருக்கும் அவன் தேவன் நினைச்சின ஸ்தோத்திர ஆசீர்வாதத்தை தருவது மட்டும் அல்ல, அதை அனுபவிக்கத்தக்க பலனையும் தருகிறார். ஆமே. அவர் அதோடு வேதனை என்ன செய்ய மாட்டாரா, கூட்ட மாட்டார். தேவன் அனுபவிக்க பலன் தருகிறார். 20ஆம் வசனத்தை பாருங்க. 20ஆம் வசனத்தில் அவருடைய இருதயத்திலே மகிழும்படி தேவன் அவனுக்கு அனுகிரகம் பண்ணுகிறபடியினால் அவன் தன் ஜீவனுள்ள நாட்களை அதிகமாய் நினையான். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதே அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 14:17 வாசிக்கிறோம், அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மலைகளை செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து. யார் மலை யார் தருகிறார்? தேவன் தருகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. செழிப்புள்ள காலங்களை கர்த்தர் கொடுக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்புகிறவரும் அவர்தான். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இவ்விதமாய் அவன் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்தது இல்லை என்றார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம வாழ்க்கையில் நினைச்சுனா ஒரு சம்பாத்தியம் பண்ணுவதற்கு பலனை கொடுக்கிற அவர் தான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு தருகிற நம்முடைய தேவன். அல்லேலூயா. நல்ல சத்தம் அல்லேலூயா கர்த்தருக்கு. அதனால கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. என்னென்ன ஆசீர்வாதத்தை தருகிறார்? 2 விதமான ஆசீர்வாதத்தை சொல்ல போறேன். ஒன்று என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், முதல் ஆசீர்வாதம் எது அப்படின்னு சொன்னா அவன் உலகப்புறமான ஆசீர்வாதம். 2வது ஆசீர்வாதம் எதுன்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. இந்த 2 ஆசீர்வாதம் ஒரு தேவ பிள்ளைக்கு தேவை. அமைத்தோத்திரம். நான் உங்களுக்கு நல்லா சொல்லுகிறேன், எப்பவுமே நான் சொல்லுவேன், அதாவது ஒரு மனுஷனால் ஏற்படுத்தப்பட்ட திராட்சை ரசத்துல என்ன வந்தது? குறை வந்தது.
ஆனால் அதே திராட்சை ரசத்தை இயேசு நமக்கு கூட இருந்து மனுஷனை தான் அதை என்ன அந்த ஜாடியில் தண்ணி நிரப்புன்னு சொன்னார், அதை கொண்டு போய் என்ன மனுஷனுக்கு கொடுன்னு சொன்னார். இதெல்லாம் செய்ய மனுஷனை வச்சு தான் செயல்படுத்தினா. ஆனால் அவர் செயல்படுத்தி அவருடைய பலத்தினால் வந்ததில் குறைவு இருக்காது, நிறைவு இருக்கும். அதனால் நான் என்னச்சுன்னா நான் சம்பாதிக்க முடியும், நீங்கள் சம்பாதிப்பீங்க. உங்களை காட்டிலும் உலகத்தில் இருக்கிற நல்லா சம்பாதிக்கிறான் இல்லையிலோயா, அதை நான் சொல்லலை. ஆனால் அந்த சம்பாத்தியத்தை அனுபவிப்பதற்கு பலனை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டு. அந்த சம்பாத்தியம் பண்ணுவதற்கு தேவன் நமக்கு என்னச்சுன்னா கிருபையை ஆண்டவர் தருகிறார். அதைத்தான் நான் சொல்லுகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதை செய்வதற்கான பலனை கர்த்தர் ஒருவர் தான் நமக்கு அவர் தருகிறார். என்னென்ன நன்மை, உலகப்பரம நன்மை ஆண்டவர் தருகிறார். ஸ்தோத்திரம். வேதத்தில் பாருங்க, யோவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் என்னச்சுன்னா சாத்தான் என்னச்சுன்னா ஆண்டவர்கிட்ட யோபை பற்றி சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி என்ன செய்து வேலி அடைக்கவில்லையா? அப்போ என்னச்சுன்னா சத்துருக்கு தெரியுது, பிசாசுக்கு தெரியுது நம்மளை சுற்றி ஒரு வேலியை கர்த்தர் போட்டு வச்சிருக்கிறாருன்னு. அல்லையில சொல்லுங்க. ஆமென். நல்லா கவனிங்க. நம்ம வாழ்க்கையில் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், நமக்கு தெரியாது, ஆனால் நம்ம எதிரிக்கு தெரியும் நம்ம எங்கே இருக்கிறோன்னு. அல்லையில சொல்லுங்க. எந்த இடத்துல இருக்குன்னு தெரியும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம என்ன தேவனுக்குள்ளாய் ஸ்தோத்திரம். அன்றைக்கு சாத்ராக்கு மேஷ ஆபேத்நேகோவை கொண்டு போய் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் அவங்க என்னச்சுன்னா அக்கினி சொல்ல போட்டாங்க. கொண்டு போகப்பட்டவங்களே வெந்து போயிட்டாங்க. ஆனால் போடப்பட்ட இந்த 3 பேரும் ராஜாவுடைய கண்ணை கர்த்தர் திறந்து விட்டா, நான் போட்டது 3 பேர் அங்கே உலாவுகிற எத்தனை பேர் உலாகுதாங்க? 4 பேர். அதில் 4வது ஆயுளுடைய சாயல் எப்படி இருக்கிறதா? அது தேவதூதனின் சாயலை போல இருக்கிறது. ஒரு அலையில சொல்லுங்க. நம்ம தோத்துறான். நம்ம சத்துருக்கு தெரியும் நம்ம எப்படி இருக்கிறோம், எந்த அடைக்கலத்தில் இருக்கிறோம், எந்த இடத்துக்குள்ள நம்ம என்ன கர்த்தரை வச்சிருக்கிறார் என்பது அவனுக்கு தெரியும். நம்ம தோத்துறோம். உங்களுக்கு ஒருவேளை தெரியாம இருக்கலாம், ஆனா அவனுக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் அன்னைக்கு என்ன தானியேலை கொண்டு போட்டுட்டு சொல்லுகிறான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனாய கர்த்தர் உன்னை சிங்கத்தின் வாய்களுக்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா? ஸ்தோத்திரம். அது தப்புவிக்க வல்லவராயிருந்தார். சிங்கம் என்னை சேதப்படுத்தாதபடி அவர் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். அல்லேலூயா. நமக்கு தெரியாது நம்ம எங்க இருக்கிறேன்னு. அதான் சொல்லுவாங்க, நிழல்ல அருமை எங்க தெரியும்? வெயில்ல தெரியும். ஸ்தோத்திரம். நமக்கு என்ன நிலக்குள்ள இருக்கும் பொழுது, ஸ்தோத்திரம், அடைக்கலத்துக்குள்ள இருக்கும் பொழுது, ஒரு ஜெப சேனைக்குள்ள இருக்கும் பொழுது அதை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஸ்தோத்திரம். அது ருசி நமக்கு தெரியாது. நமக்கு என்ன சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம், எப்போ பார்த்தாலும் ஜபம், என்ன பார்த்தாலும் இந்த ஜபம் இல்லைன்னா எல்லாம் அப்படி போயிருந்தோம். புஷ்வான மாதிரி அழைச்சிடும், அப்படி போயிடும். தோத்துறோம். கர்த்தர் இன்னைக்கு நம்மளை நடத்தி வர்றாருன்னா தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற அந்த ஜப கிருபை தான். அல்லேலூயா. ஏன்னா ஒன்று தெரியும், அவர் இல்லாம, அவருடைய ஒத்தாசை இல்லாம நமக்கு ஒண்ணுமே இல்லை. அவருடைய அந்த தயவு நமக்கு வேணும், அவருடைய இரக்கம் வேணும். அது இருந்தா தான். அதான் ஆண்டு பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும், ஏன் ஆவியினால் தான் எல்லாம் ஆகும். அவர் இல்லாம ஒன்று அசைய முடியாது. கர்த்தர் நம்ம இவற்றை நடத்து வராருன்னா அவருடைய இரக்கம் தான் நம்மளை இம்மட்டது. உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, நான் அதை அனுபவிக்கிறேன். அல்லேலூயா. அதனால தான் என்னச்சுன்னா ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுதேன். அது இருந்தால் நமக்கு போதும், நம்ம நல்லா ஆயிருவோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம நல்லா வைப்பார். அல்லேலூயா. நம்ம தோல்வியை சந்திக்க மாட்டோம், நம்ம வெற்றியை சந்திப்போம். எந்த நெருக்கம் வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும், எத்தனை மன உளைச்சல் வந்தாலும் கர்த்தர் நமக்கு கடைசில ஜெயம்தான். அது நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஜெபம் பண்ணி பாருங்க. ஸ்தோத்திரம். நேரத்தை செலவழித்து பாருங்க. ஆண்டவர் செய்கிற அற்புதத்தை பாருங்க, அவருடைய மகிமையை பாருங்க, அவருடைய பிரசன்னத்தை பாருங்க. அவர் நிச்சயமா முகத்தை அவன் தரிசித்தா போதும், அவருடைய இரக்கத்தை நம்ம பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். அவன் வேலி அடைத்து வச்சானா, அவன் கையின் கீழில் ஆசீர்வதித்தாரா, அவன் சம்பத்து தேசத்தில் என்ன ஆகிட்டான்? பெருகிட்டு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 128 சங்கீதம் 2ஆம் வசனத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வார்த்தை, நம்ம உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவா, உனக்கு என்ன வரும்? பாக்கியமும் நன்மை வரும்.
ஸ்தோத்திரம். உபாகமம் 28:8 வாசிக்கிறோம். உபாகமம் 28:8 ஆண்டவர் சொன்னாரு, உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவா. உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. இந்த கையை ஆண்டவர் என்னச்சுன்னா கிரியை செய்வதற்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அல்லேலூயா. இதுவரையும் உங்க என்னச்சுன்னா பிரயாசப்பட்டு உங்க வாழ்க்கையில் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் பலனாம இருந்தால் உங்கள் கையின் கிரியைகளை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இரண்டாவது என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் உலகத்தினுடைய ஆசீர்வாதம் என்ன? சங்கீதம் 65 9, 10, 11 பாருங்க. சங்கீதம் 65 9, 10, 11. தேவரே பூமியை விசாரித்து அதற்கு நீர்ப்பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை என்னச்சுன்னா விளைவிக்கிறீர். அங்க பாருங்க, நல்ல அந்த வசனத்தை பாருங்க, ரொம்ப எவ்வளவு அபூர்வமா இருக்கு பாருங்க. 9ஆம் வசனம் மறுபடியும் போடுங்க பாருங்க, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. கர்த்தர் தேவரீர் நீர்ப்பாய்ச்சுகிறீர், அதுக்கு தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். அடுத்து இப்படி அதை திருத்தி தானியத்தை விளைங்க பண்ணுகிறேன். விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறவ, விதையை அழித்து அதை ஆசீர்வதித்து அதை பெருக பண்ணி அதை விருத்தி அடைய பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. அதான் ஆண்டோடைய வசனம் சொல்லுது. பவுல் சொல்லும்போது சொல்லுகிறான், நட்டுகிறனால அல்ல, நீர் பாய்ச்சுகிறனால அல்ல, விளைய செய்கிற கர்த்தராலே. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சந்தோஷமா சொல்லுங்க. உங்க கையின் தொழிலை ஆசீர்வதிப்பா, நீங்க செய்கிற விவசாயங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பா. நீங்க என்ன நினைச்சுன்னா தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழிலை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாது. எபிரேயர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்க. இதை முடிச்சுக்கணும். 65 9 10 வாசிங்க. 69 10 வாசி 65 10 வாசிங்க. சங்கீதம் 65 10. அதன் வரப்புகளை தனியத்தக்கதாய் அதன் படைச்சால்களுக்கு தண்ணீரை இறைத்து அதை மலைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறாய். அடுத்த வசனம் வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறேன், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. அல்லேலூயா. தோத்துறான். எபிரேயர் 6:7 பாருங்க. எபிரேயர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுதலுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் பார்க்காதீங்க. முன்னால் என்னச்சுன்னா யுக்ரைன் ரஷ்யா யுத்தம், அடுத்து இப்போ என்னது ஈரான், அடுத்து என்னச்சுன்னா அமெரிக்கா இஸ்ரேல் அந்த யுத்தம், அதுக்கு அடுத்து என்னச்சுன்னா காசா, அதுக்கு பாலஸ்தீன் என்னச்சுன்னா அந்த யுத்தம். இப்போ பார்த்தா என்னச்சுன்னா எங்கெல்லாம் யுத்தம் யுத்தம் யுத்தம். எல்லாம் தொழிலெல்லாம் போயிட்டாயா நினைக்காதீங்க. தொழிலை ஆசீர்வதிக்கிற அவர் தான். நம்ம பாட்டு தான் பாடுனோம், ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவன், திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவர் அல்லோ, அடைக்காத ஆண்டவர் அல்லோ, எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததே, ஆயுள் முழுவது என் கர்த்தருக்கா ஆத்தும ஆதாயம் செய்வேன். அவன் ஒரு வழி அடைத்தால் மறு வழியை திறக்கிறவர். ஆமே, அல்லேலூயா. அவர் அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஆமே, தோத்திரம். அவரை நினைச்சு பாருங்க. அவர் நீங்க நினைக்கிறீங்க இந்த வழி ஒரு வழியை பார்க்குறீங்க, அவர் சொல்லுங்க உன் வழி என் வழி அல்ல, உன் நினைவு என் நினைவும் அல்ல, என் வழிகளும் உன்னுடைய நினைவுகளும் எப்படிப்பட்டதா அது வானத்துக்கும் பூமிக்கும் அது அப்படி அவ்வளோ தூரம். அல்லேலூயா. அவர் வழியே தனி வழி தான். நம்ம அவர்கிட்ட நீங்கள் என்னச்சுன்னா அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க, அவர் உங்களை என்னச்சுன்னா நடத்துவார். நீங்கள் செய்ய வேண்டியதை மட்டும் செய்யுங்க. உங்கள் வேலை என்ன? உங்கள் வேலை என்ன? அந்த என்னச்சுன்னா அவனை எங்கே வச்சுருக்கீங்க காட்டு தான் உங்கள் வேலை. அதை போய் நோண்டிக்கிட்டு இருக்கிறது உங்கள் வேலையே இல்லை. அவர் காட்டு அதை காட்டுங்க, இந்த இங்கே தான் வச்சுருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்து என்னச்சுன்னா உங்கள் வேலை என்ன? அந்த கல்லை புரட்ட சொன்னால் கல்லை மட்டும் புரட்டுங்க, உங்கள் வேலை அதுதான். நீங்கள் உள்ளே போய் ஏன் நோண்டுதீங்க? அடுத்து என்னச்சுன்னா அடுத்த வேலை உங்கள் வேலை என்ன?
வெளியே வந்தவனுக்கு கட்டை அவிழ்த்தோன்னா அதை மட்டும் செய்யுங்க. நம்ம என்னச்சுன்னா அப்படியே சுற்றுது, மூளையை போட்டு குழப்புது. ஒன்றாவது குழம்பி போய் தான் இருக்கிறோம். இனி இதுக்கு மேலே என் குழப்பம். அவர் என் வாழ்க்கையில் என்ன செஞ்சாலும் நன்மை தான் செய்வார். அல்லேலூயா. என்ன நடந்துட போகுது? என்ன சொல்லுங்க, என்ன இப்படி ஆயிருமோ, அப்படி வந்துடுமோ, இப்படி தலைகிழமை ஒன்றும் ஆகாது. நம்ம அப்படி இருங்க. அல்லேலூயா. உங்களை ஒன்றும் அசைக்க முடியாது. அவர் சொல்லியிருக்காரு, ஒரு முடி விழுந்தாலும் என் சித்தம் இல்லாமல் விலக. எத்தனை முடி இன்னைக்கு போச்சு, அதை வருத்தப்பட்டீங்களா? இல்லை, அதை மாதிரி போங்க. பிரச்சனை இப்படி வர அப்படி போகும். அல்லேலூயா. அதை பற்றி வருத்தமே படாதீங்க. எவ்வளவு இருந்தாலும் சரி, நான் சொன்னேன், நம்ம எவ்வளவு காயப்படுதுமோ, எவ்வளவு நெருக்கப்படுதுமோ, அவ்வளவுக்கு நான் உயர்த்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை கர்த்தர் வச்சிருக்கிறார். மகிமை வெளிப்பட போகுது. ஆமென். நமக்கு வாழ்க்கையில் என்னைக்குமே நினைக்கணும், நாம் நெருக்கப்படுகிறோம் அப்படின்னா எனக்கு ஒரு நன்மை அதில் வச்சிருக்கனால தான் அந்த நெருக்கம் எனக்குள்ள வருது. அது அந்த நெருக்கத்திலிருந்து என்னச்சுன்னு ஸ்தோத்திர கர்த்தர் ஒரு நாள் தூக்கி எடுப்பா. எப்போ என்னச்சுன்னா மகிமை வெளிப்படும், எப்போ அவர் நாம மகிமைப்படும், உங்கள் மூலமாக ஆண்டோடைய நாம மகிமைப்படுனா உங்களை சாதாரணமாக நடத்தினால அல்ல, அவர் அதிசயத்தை அவங்க வாழ்க்கையில் செய்யணும்னா அவர் சில சூழ்நிலைக்குள்ளே கடத்தி கொண்டு போவார். அல்லேலூயா. பயப்படக்கூடாது. தேவன் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாதாக. ஒரு நாள் என்னச்சுன்னா ஒருத்தர் கூட ஆட்டோவில் போனேன் நான் முன்னால். அப்போ ஒரு ஆட்டோவில் போனோன்னு என்னச்சுன்னா ஒருத்தர் அங்கேருந்து பயங்கரமாக இருந்துச்சுன்னா பைக்கில் வரான். இவன் ஒரு முரட்டாள், அந்த ஆட்டோ ஓட்டுதவன். இவன் இங்கேருந்து போனோன்னு பார்த்தீங்கன்னா அவன் பார்த்தீங்களா சார் அவன் எப்படி வரான்னு, ஒரு இடி இடிச்சுன்னு வச்சுக்கோங்க, அவன் அவ்வளோதான் காலி. எனக்கு ஒன்றுமே இல்லை சார், ஒரு இடி இடித்தான், காயப்பட்ட 1500 ரூபா, அவன் செத்தானா 500 ரூபா தான். நான் பெருசாக கெட்டு வெளில வந்துடுவேன் சார். காயப்பட்ட 1500. அப்போ இவன் இடிப்பானே இடிக்க மாட்டானா? இவன் கண்டிப்பாக இடிச்சிருவான். காயப்பட்ட 1500, இறந்து எத்தனை ரூபாயா? 500 ரூபா கெட்டுட்டு வந்துடுவேன். ஒன்றுமே இல்லை சார் அப்படின்னு நான் அப்போ நினச்சிக்கிட்டேன், உன் வண்டியில் என்றைக்குமே அவன் எவ்வளோ டேக் இட்ஸியாக சொல்லுதான் பாருங்க. ஆனால் நம்ம வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை வந்தாலும் நம்ம என்ன, நம்ம கூட இருக்கிற ஆண்டவர் பெரியவர். அவன் தாவீது அதான் ஒரு வார்த்தை சொன்னான், கர்த்தர் எனக்கு முன்னால் வச்சிருக்கிற அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடினா அசைக்கப்படுவதில்லை. ஐயா, என் கண்ணில் பார்க்குறதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது, என் காதில் கேட்குறதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. என்னால் வாழ முடியுமா, என் தொழிலை செய்ய முடியுமா, எனக்கு என்ன சின்ன ஸ்தோத்திரம், மழை பெய்கிற மாதிரியே தெரியலை, விவசாயம் நடக்குமா, ஸ்தோத்திரம், காய்கெல்லாம் போட்டிருக்கிற அதில் நல்ல பலன் கிடைக்குமா, அந்த கேள்வியெல்லாம் விடுங்க. கர்த்தர் அதை விளைய செஞ்சாருன்னா அதனுடைய பலனை உங்களுக்கு கிடைக்க பண்ணுவா. அல்லேலூயா. நான் எப்போ சொல்லுவேன், இன்னொரு வார்த்தை சொல்லுவேன், பிள்ளைய கொடுத்தானா பிள்ளைய படிக்க வைக்க பலனையும் கொடுப்பா, பிள்ளைய கரை சேர்ப்பதற்கு வழியும் திறப்பா. அல்லேலூயா. பிள்ளையுடைய காரியங்களை கவனிக்க கர்த்தர் செய்ய முடியும். உங்க வாழ்க்கையில் என்ன ஆண்டவர் நம்மகிட்ட சொல்லுகிறதா, அவன் எப்படி தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடலுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மூணாவது ஒரு ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? அவன் 112ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 112ஆம் சங்கீதம் அவன் 2ஆம் வசனம், அவன் சந்ததி பூமியில பலத்திருக்கும், செம்மையாடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. முதல் ஆசீர்வாதம் உங்கள் கையின் கிரிகை, இரண்டாவது ஆசீர்வாதம் நீங்கள் செய்கிற தொழிலுடைய ஆசீர்வாதம், மூன்றாவது ஆசீர்வாதம் உங்கள் சந்ததிகள். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும். எத்தனை ஆமதிக்கிறீங்க? எத்தனை ஆமதிக்கிறீங்க? அல்லேலூயா. தோத்திர கர்த்தருக்கு மகிமை. பிள்ளைகளின் சமாதானத்தை நீ காண்பாய். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள், சந்தோஷத்தை காட்டிலும் வேற சந்தோஷம் எனக்கு ஒன்றும் இல்லை. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எப்பவுமே ஆண்டவர் சமூகத்தில் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாத. உங்க சிந்தைக்கல்ல, ஆண்டவரே என் பிள்ளையை குறித்து என்ன வச்சிருக்கிறீரோ அதுல என் பிள்ளையை நீங்க நடத்தி கொண்டு போங்க, அதுல நடத்த என் பிள்ளைகள் என்ன வேற எதுவும் சேதப்படுத்தக்கூடாது. பெற்றோராகி நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஏற்ற பாதையில நடத்துவார் ஆண்டவர். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். எனக்கு ஆண்டவர் 2 பிள்ளைகளை கொடுத்தார்.
ஆண்டருக்கு மகிமை உண்டாதாக. நான் ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைகளுக்கு காலையிலையும் சாயந்தரம் என் ஜப நேரத்தில் என் பிள்ளைகளை சொல்லாமல் என் ஜபத்தை முடித்ததே இல்லை. நான் என் பிள்ளைகளுக்கு என்ன நேரடியாக ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுறதை காட்டிலும் என் பிள்ளைகளை ஆண்டோடைய சமூகத்தில் வச்சு நீங்கள் இல்லாமல் என் பிள்ளைகளை யாரும் பாதுகாக்க முடியாதப்பா. தோத்துறோம். என் பையன் சொன்னான், ஊழியத்துக்கே நான் வரமாட்டேன்னு சொன்னான். நான் என் பையனை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், மகனே நம்ம ஊழியத்தில் என்னத்து நான் கொடுக்குற காணிக்க பணத்தில் தான் உங்ககிட்ட ஓடுத ரத்தமே அதுதான் மகனே. தோத்துறேன். அந்த தேவனுக்கு நீ ஏதாவது ஒரு ஊழியம் செய்யணும் மகனே. நீ ஒருவேளை வேலை செஞ்சுக்கிட்டு போ. வேலை செஞ்சாலும் என்னச்சுன்னா நீ என்ன செய்யணும், நீ ஆண்டவருக்காக என்னச்சுன்னா வேலை செய்தான். என் மனசில் எனக்கும் உங்கள் மம்மிக்கு இருக்கிற ஆசை அதுதான் என் பையன்கிட்ட சொன்னேன். நான் சொன்னேன் வரவே மாட்டேன். அவனுக்கு செக்குலரில் என்னச்சுன்னா என் 2 பிள்ளைகளும் செக்குலரில் என்னச்சுன்னா ஒரு டீச்சிங் மினிஸ்ட்ரிக்கு போனோம். அதான் என்னோட பிள்ளைகளுடைய நோக்கமாக இருந்தது. ஆனால் நான் ஜோம் பண்ணேன், என் பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க. ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுத்தா. நல்ல என்னச்சுன்னா மார்க் எடுப்பான். எங்கள் பாப்பாலாம் பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் அவள் எடுப்பாள். அவளை என்னச்சுன்னா ஸ்தோத்திரம். இன்றைக்கி அவள் ஸ்கூலில் சொல்லுவாங்க, அவளை என்னச்சுன்னா இந்த பொசிஷனில் போகணும். இப்போவும் அவள் படித்த ஸ்கூலில் சொல்லுவாங்க, அவள் நல்ல எப்படி கவர்மெண்ட்டில் வேலை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். கர்த்தர் என் பிள்ளை எப்படி நடத்துகிறாரோ அப்படி கர்த்தர் வச்சுருப்பார். அல்லேலூயா. தோத்துறோம். அவள் இங்கே இருக்கும் பொழுது எங்களுக்கே தெரியாது. எக்ஸாம் எழுதி என்னச்சுன்னா ஒரு போஸ்டிங் அவளுக்கு வந்துட்டு, அந்த நேரத்தில் அவளுக்கு கல்யாணம் வந்துட்டு, எங்களுக்கே தெரியாமல் அதை கேன்சல் பண்ணிட்டா. எனக்கு அதுக்கடுத்து தான் தெரியும். அவள் என்னச்சுன்னா கல்யாணம் முடித்த பிறகு தான் தெரியும். அது என்னச்சுன்னா ஸ்தோத்திரம். ஆனால் என் பையனை ஆண்டர் ஏற்ற நேரத்தில் ஒரு ஆராதனில் என் பையனை கத்த தொட்டான். அவன் சொன்னான், என்கிட்ட ஒரு நாள் சொன்னான், டேடி நான் பைபிள் காலேஜ் போகிறேன் டேடி அப்படின்னா. நான் உடனே நினச்சேன்னா சரி சந்தோஷமாக நீ போகலாம் அப்படின்னு சொன்னேன். எந்த ஹோப்பு நான் கொடுக்கவே இல்லை. நீ கத்தர் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், நான் நினைக்கிறதுக்கு மேலே என் பிள்ளைகளை நல்லா வச்சிருக்கிறான்னு தேவ சமூகத்தின் கத்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். நம்ம பிள்ளைகளை கத்தர் பார்த்துக்கிடுவா. நம்ம சந்ததி நல்லா இருக்கும். 144 சங்கீதம் 12ஆம் வசனம் சொல்லுது. 144:12 உன் குமாரர்கள் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கண்டுகளைப் போலவும் உங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்க்கப்பட்ட அரண்மனை மூல கற்களை போலும் இருப்பார்கள். அல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என் பிள்ளை அப்படி இருக்கட்டும்னு சொல்லுங்க. கர்த்தர் என்னச்சுன்னா நம்ம நினைக்கிறதல்ல, நம்ம பிள்ளைகள் மேல கர்த்தர் பெரிய நினைவாக இருக்கிறார். அந்த நினைவுப்படி கர்த்தர் நம்ம பிள்ளைகளை நடத்துவார். நம்ம ஜெபம் ஒரு நாள் மாறாது, பலன் தருவார் ஆண்டவர். அல்லேலூயா. அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை மட்டும் கொடுங்க. ஸ்தோத்திரம். நிச்சயமா அந்த பிள்ளைகள் நடத்துவார் கர்த்தர். என் பிள்ளைகளுடைய சந்ததியினுடைய ஆசீர்வாதம். 147 சங்கீதம் 13 வசனத்தை பாருங்க. 147:13 அவர் உன் வாசலில் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை என்ன செய்தார்? ஆசீர்வதிக்கிறார். உன் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் அப்படின்னா உங்க குடும்பம் நிலை நிற்கப்படுவதற்கு, உங்க வீடு என்ன ஸ்தோத்திரம் ஒரு திறந்து போன மடத்தை மாதிரி இல்லாம ஸ்தோத்திரம் எப்போ வருது எப்போ போகுது என்னன்னு தெரியாம உங்க வீட்டினுடைய தாழ்பால்களை கர்த்தர் என்ன பலப்படுத்தி உங்க கிட்ட இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னொரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? 1 ராஜாக்கள் 3:13 வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 3:13 இதுவும் அன்று சாலமோனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், பலி செலுத்துகிறார். அவன் பலி செலுத்தணும்னு ஆண்டவர் கேட்கிறார், நீ விரும்புகிறதை என்கிட்ட கேளு அப்படின்னு சொன்னான். அவன் சொன்ன, ஆண்டவரே இந்த ஜனங்களை நடத்துவதற்கு தகுதி இல்லாத என்ன நீ தகுதி உள்ளவன் மனுஷனாக மாற்றி இருக்கிறீங்க. இந்த ஜனத்தை நடத்துவதற்கு எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை கொடுங்கப்பா அப்படின்னு கேட்டான். ஆண்டவர் சொன்னாரு, இதுவும் அன்றி, அல்லேலூயா, இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வரியத்தையும் மகிமையும் நான் உனக்கு தந்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதை நான் என்ன சொல்லுகிறேன்? ஸ்தோத்திரம். எட்டாத பலத்திற்கு கொட்டாய் விடுவது மாதிரி ஸ்தோத்திரம் மனசுல விரும்புறோம். இது என் வாழ்க்கையில் நடக்குமா? என் குடும்பத்தில் நடக்குமா? என் பிள்ளைகள் வாழ்க்கையில் நடக்குமா? என் வேலைகளை நடக்குமா? என் தொழிலில் நடக்குமா? நான் இதெல்லாம் நினைச்சு அனுபவிக்க முடியுமா? இந்த இடத்துக்கு நான் போக முடியுமா என்று சொல்லி மனசுல விரும்பினீங்க. ஆனா நமக்கு தெரியும் அது நான் அடைய முடியாதுன்னு தெரியும். அதனால நீங்க வாய் திறந்து பேசவே இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், நீ நினைச்சல்ல, நீ நினைச்சதை நான் உனக்கு தருவேன். அல்லேலூயா. நீ என்கிட்ட கேட்காததையும் நீ என்கிட்ட
உன் மனசில் நினைச்சல, நீ ஆசைப்பட்டல, நீ விரும்பனல, எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், எப்படி உயரணும், எப்படி நன்மை செய்யணும், எப்படி என் வாழ்க்கை மாற்றம் அடையணும் நீ நினைச்சல, அதை நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். அல்லேலூயா. நீ கேளாத ஐஸ்வரியத்தையும் நீ கேளாத மகிமையும் வேலை ஸ்தலத்தில் என்னால் அந்த பொசிஷனுக்கு போக முடியுமா நினைக்கலாம், என்னால் படிக்கிற இடத்துல இந்த ஸ்தானத்தை அடைய முடியுமா எல்லாம் நினைக்கலாம். ஆனாலும் கேட்காம நினைச்சன முடியாது. நான் ஒரு பலவீனமான ஆளு, நான் படிக்காத ஆளு, நான் திறமை இல்லாத ஆளு, ஒரு திறமை இல்லாத நபர் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். நீங்க எதை நினைச்சீங்களோ அதை கர்த்தர் இந்த மாதத்தில் நீங்கள் அனுபவிப்பதற்கு வழியை திறப்பார் என்று ஆமதிக்கிறவங்க மட்டும் கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல சத்தம் அல்லேலூயா. இன்னும் ஒரு ஆசீர்வாதம். ஆமே தோத்திரம். நான் இப்போ இந்த உலகப்புறமான ஆசீர்வாதத்தை மட்டும்தான் சொல்லுவேன். நீ ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அதை காட்டு ரொம்ப இருக்குது. தோத்திரம். அதே நம்ம சொல்லதுக்கு நேரம் நமக்கு தான் இருக்குல்ல. ஏன்னா இந்த மாதம் முழுசு இருக்குல்ல, ஏன்னா ஆண்டருக்கு மகிமை உண்டாதாக. இப்போ அடுத்த ஒரு ஆசீர்வாதம். ஆமே யாத்திராகமம் 23:25. யாத்திரை 23:25 பாருங்க. உங்கள் தேவனாய கர்த்தரை சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பா, வியாதியை உன்னிலிருந்து விளக்குவார். விளக்குவார் இல்லை விளக்குவேன். ஆண்டு நினைச்சுன்னா வியாதியை அதை சுகமாக்குவேன்னு சொல்லலை. அவர் என்ன சொல்லிட்டாரு? அந்த வியாதியை போயிடும், இன்னும் உங்ககிட்ட வராது. விளக்கணுமா சுகமாக்கணுமா? விளக்கணும். சுகமாக்கணும் மறுபடியும் வந்துடும். அது மறுபடியும் என்னச்சுன்னா சில வியாதிகள் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், அந்த வியாதிகள் சுகமாயிட்டா மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சது எட்டி பார்க்கும். இந்த கேன்சர் அப்படி தான் சொல்லுவாங்க. அது என்னச்சுன்னா கத்தி பட்டுட்டுனா மறுபடியும் என்ன ஆயிரும்? அது கொஞ்ச நாள் கழிச்சு என்னச்சுன்னா எல்லாம் தரவாக எடுத்துட்டோம்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கழிஞ்ச பிறகு அது என்னச்சுன்னா வாழை நீட்டிட்டு வந்துடும். அது என்ன கத்தி பட்டால் சதறிடும் அப்படிம்பாங்க. சில வியாதியை நம்ம விட்டு ஆண்ட சொல்ல, அந்த வியாதியை ஒன்றை விட்டு விளக்கிடுவேன். அது எத்தனை வருஷம் இருந்தாலும் பரவாயில்ல. 12 வருஷமா எத்தனையோ அலைஞ்சு என்னச்சுன்னா அந்த வியாதி மாறலையே. இப்போ ஆண்டு சொல்ல, ஒரு நிமிஷத்தில் வியாதியை ஒன்றை விட்டு விளக்குவேன். 18 வருஷமா அவன் ஆலயத்தில் 18 வருஷமா கூணி அவள் பலவீனப்பட்டவா. ஸ்தோத்திரம். 18 வருஷமா ஆலயத்துக்கு வந்து ஆண்டர் ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கிறா. ஆனால் ஆண்டர் சொன்னா ஒரு நிமிஷத்தில் அவன் வியாதியிலிருந்து பலவீனத்தை மாற்றினார். அல்லேலூயா. ஏன் 38 வருஷம் அந்த என்னச்சுன்னா அதே இடத்துல என்னச்சுன்னா பெதஸ்தா குளத்தில் சீலவ குளத்தில் எப்போ நமக்கு என்னச்சுன்னா தண்ணி கலங்கும், நம்ம போய் என்னச்சுன்னா எப்போ என்னச்சுன்னா மூடலான்னு சொல்லி 38 வருஷமா வியாதிப்பட்டு கிடக்கிறான். ஒருத்தர் அவனுக்கு உதவி செய்யலை. அவனை ஆண்டர் ஒரு நிமிஷத்தில் சுகமாக்கிட்டான். 40 வருஷத்துக்கு மேற்பட்டவன் தாயின் கற்பத்தில் பிறந்த நாள்லேருந்து முடமா பிறந்தவன், அவன் ஆலயத்தில் வந்து பிச்சை கேட்டிருந்தான். அவன் எண்ணத்தில் சுகமான எண்ணமே இல்லை. அவனா என்கிட்ட வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, நசன்னா இயேசுவின் நாமத்தில். ஏன்னா நம்மகிட்ட இருந்தால் தான் நம்ம அதுக்குங்க போகிறோம். அது இல்லைன்னா அவரை நம்பிடுவோம். இல்லை சொல்லுங்க. அவன் உடனே சொன்ன, ஏன்ட்ட நீ எதிர்பார்க்குற வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, நசன்னா இயேசுவின் நாமத்தில் எலும்பி நட. கையை பிடிச்சான், தூக்குனான், எலும்பிட்டான். 40 வருஷத்துக்கு மேற்பட்டவன். ஆண்டவர் இன்னைக்கு எத்தனை வருஷமா இருந்தாலும் சுகமாக்க அவரால் முடியும், வியாதியை மாற்ற முடியும். என் பலவீனம் இதை நீங்கள் ஒன்று சொல்ல ஒருவேளை நினைக்கலாம், இதை டாக்டர் சொல்லிட்டாரு கடைசி வரை இருக்கணும். நான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். எனக்கு சகோதரி தெரியும். ஒரு நாள் அவங்க எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் திருநெல்வேலியில் அவங்கள என்னச்சுன்னா நான் பாஸ்டமாக நான் தான் அவங்கள கூப்பிட்டு போனேன். அவங்கள என்னச்சுன்னா ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போகும்போது இந்த டாக்டர் சொன்னார், அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு சொன்னார், அவங்க கொடுத்த மாத்திரை பார்த்தீங்கன்னா வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் உன் மரண வரத்தட்டியும் இந்த மாத்திரையை நீ விடக்கூடாதுன்னு சொன்னார். அந்த சகோதரி என்னச்சுன்னா அடுத்த ஒரு 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்தது. அதில் அழுது ஜோம் பண்ணுச்சு. கர்த்தர் என்னச்சு அந்த வியாதியை மாற்றிட்டார். இன்றைக்கி மாத்திரை இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். பல வருஷங்கள் ஆயிட்டு. அல்லேலூயா. நான் டாக்டருக்கு விரோதிகள் அல்ல, அமைத்தோத்தர். ஆனால் அதற்கு அப்பாற்பட்ட அவங்களே கடைசியில் என்ன சொல்கிறாங்க, உங்கள் கடவுளை நம்புங்க, அவரை கூப்பிடுங்க, அப்படி தானே சொல்கிறாங்க. நம்ம முதலையே கூப்பிட்டுருவோமே, வியாதி எல்லாம் நீங்கும். அல்லையில சொல்லுங்க, எல்லாம் மாற்றுவார். அல்லையில சொல்லுங்க, சுகமாக்க வல்லமை இயேசுவிடத்தில் உண்டு, நம்புங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு இந்த என்னச்சுன்னா சரீரப்பிரமான நன்மையை கர்த்தர் நமக்கு தந்து நடத்துவார். நேரம் முடிஞ்சிட்டு இதுக்காக ஜோம் பண்ணிட்டு
அடுத்து நம்ம நினச்சினா அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். ஸ்தோத்திரம். எல்லா கண்களை மூடி நம்ம எல்லாம் ஜெபம் பண்ண போகிறோம். எல்லோரும் ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம் நல்ல ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாம் இப்போ பைபிளெல்லாம் அப்படி வச்சுருங்க. ஸ்தோத்திரம். நீங்களே என்னச்சுன்னா இல்லை உட்கார்ந்துருக்கிற இடத்துல எழும்பி நில்லுங்க. அதில் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் எல்லாத்தையும் கீழே அந்த சேரில் வச்சுருங்க. ஸ்தோத்திரம். சிலவங்க பைபிளை மட்டும் எடுத்து வைக்கணும்னா கையில் எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல ஜெபம் பண்ண போகிறீங்க. ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உலகப்புறமான ஆசீர்வாதத்தையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் நான் தருவேன்னு சொல்லியிருக்கிறார். அதை அனுபவிக்கிறதுக்கான பலனை நமக்கு சம்பூர்ணமாய் தருகிற தேவன். ஸ்தோத்திரம். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் கையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்கள் கையின் கிரைகளை ஆசீர்வதிப்பார். தோத்திரம். உங்களுடைய ஸ்தோத்திரம் நிலத்தின் கனிகள் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் செய்கிற தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவருடைய ஆசீர்வாதம் வரணும். தோத்திரம். விதைக்கிறவனால அல்ல, நீர்ப்பாய்ச்சல தேவனால எல்லாம் விளைய செய்கிற தேவன் ஒருவரை. ஸ்தோத்திரம். நீர்ப்பாய்ச்சுகிறனால விதைக்கிறனால விளைய செய்கிற தேவன் கர்த்தர் ஒருவர். அவர் சொன்ன என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய கூடாது என்று சொல்லியிருக்கிறார். நம்ம செய்கிறத ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அவரால் முடியும். சூழ்நிலையை பார்க்காதீங்க. நல்ல வாயை திறந்து உங்க பிள்ளைகளுக்காக நல்ல ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகள் ஆசீர்வாதத்துக்காக நல்ல ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த மாதத்தில் ஒரு மாற்றத்தை தருவார். இந்த மாதத்தில் என்னச்சுன்னா உங்க மனம் விரும்புகிறபடி கர்த்தர் அதை செய்வார். அல்லேலூயா. தோத்திரம். வியாதி இருந்தால் வியாதிப்பட்டவங்க ஆண்டவரே என்னுடைய வல்லமையினால் இப்ப நிரப்பி என்னை தொடுங்க ஆண்டவர் என்ன சொல்லுங்க. அந்த வியாதி இப்ப இயேசுவின் நாமத்தில் விட்டு மாறும் என்று தோத்திரம். நீங்களே நினைச்சு ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு நிமிஷம் உங்களுக்கு தருகிறேன். ஒரு நிமிஷம் உங்களுக்கு தருகிறேன். நல்லா தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். நீங்க ஆசைப்பட்ட சில காரியத்தை கர்த்தர் ஸ்தோத்திரம் விரும்பின சில காரியத்தை இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறார். இந்த மாதத்துல ஆண்டவர் செய்ய போறார். அல்லேலூயா. நல்ல விடுதலையோடு எல்லாரும் நல்ல ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. தோத்திரம். இந்த இடத்துல எனக்கு வாசல் திறக்கப்படுமா? சந்தேகம். அது எனக்கெல்லாம் அப்படி வர முடியாது. ஆனா கர்த்தர் அதை செய்வார். இயேசுவின் நாமத்திலே. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே. அது தண்ணீரை காண ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது மலையை காண மாட்டாய். தோத்திரம். காற்றையும் பார்க்க மாட்டாய். வாய்க்கால வெட்டி அதை தண்ணீரால நிரப்புகிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் உதவி செய்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். எல்லா விரும்பினதை கர்த்தர் உங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் சகலவித நன்மைகளையும் சகலவிதமான நன்மைகள் அனுபவிப்பதற்கு சகலவிதமான நன்மைகளையும் அனுபவிப்பதற்கு சகலவிதமான நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். நல்ல வாய்களை திறந்து வாய்களை திறந்து வாய்களை திறந்து எல்லாரும் 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 ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. வந்துட்டு வெறுமையா அல்ல. இயேசு அற்புதம் செய்வார். இயேசு அற்புதம் செய்வார். இயேசு அற்புதம் செய்வார். இயேசு அற்புதம் செய்வார். இயேசு விடுதலை தருவார். இயேசு வழிகளை திறப்பார். இயேசு வழிகளை திறப்பார். நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகளையும் கர்த்தர் அவர் நமக்கு தருவதற்கு ஆண்டவர் வல்லமையுள்ள தெய்வம். வல்லமையுள்ள தெய்வம். வல்லமையுள்ள தெய்வம். வல்லமையுள்ள தெய்வம். ஸ்தோத்திரம். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நல்ல கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி அது அப்படி பெற்றுக்கொள்ளத்தக்கதாக 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 இயேசுவின் நாமத்தில் சுகம் 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 சுகம். இயேசுவின் நாமத்தில் சுகம். இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இயேசுவின் நாமத்தில் பலன். இயேசுவின் நாமத்தில் அற்புதம். ஆண்டவரே உம்முடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தும். எல்லா தரித்திரங்கள் மாறட்டும். எல்லா சாபங்கள் மாறட்டும். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இதெல்லாம் கொடுக்கிற ஆண்டவர் மேல உங்க நம்பிக்கை மாறக்கூடாது. அவரை நம்புங்க. நம்பினவர்கள் அவர்கள் விடுவித்தார். நம்பினவர்கள் அவங்க வெட்கப்படுவதே இல்லை. அவங்கள கர்த்தர் நன்மை செய்தா, அவங்கள ஆசீர்வதித்தா. நம்பின அவங்கள கர்த்தர் கரை சேர்த்தார். அடைய வேண்டிய துறைமுகத்தை போய் அடைந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை நம்புங்க. கர்த்தர் நீங்க அடைய வேண்டிய இடத்தை போய் அடைய கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவார். இந்த ஆசீர்வாதத்தை நிறைவாய் தருவார். இது அப்படியே செய்கிற அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டோடைய மாறாத கிருபை கூட இருக்கட்டும். உங்களுடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து இருக்கிற பரிசுத்த நற்கன் ஆராதனையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.